ஹலோ ஆல், வெல்கம் டு டிஎம்சிஜே யூடியூப் சேனல். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம 12th என்னென்ன கேரியர் ஆப்ஷன் இருக்குது, எந்தெந்த டிகிரி பண்ணலாம் அப்படின்ற வீடியோ பார்த்தோம். ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக பிடெக் ஐடி அந்த கோர்ஸுக்கான டீட்டெயில்ஸ் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரியர் ஆப்ஷன் ஆஃப்டர் 12th, அதில் டிகிரி கோர்சஸ் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம இந்த டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ்லாம் பார்த்துட்டோம். ஸோ அதில் இப்போ நம்ம என்ன டிகிரி கோர்சஸில் பர்டிகுலராக பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த டிகிரி கோர்ஸில் என்னென்னலாம் கோர்சஸ் ஆஃபர் இருக்குது, அதில் பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மெயினாக நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் ஆல்ரெடி என்னென்ன டைப் ஆஃப் கோர்சஸ் இருக்குது பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லன்றதை பார்த்துட்டோம். இப்போ இந்த ஸ்லைடில் பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் என்னென்ன இருக்குது டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மெயின் எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா பார்த்தீங்கன்னா, நம்ம 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மேஜராக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா இந்த சப்ஜெக்ட்ஸில் மினிமம் ஒரு 60% மார்க் நம்ம எடுத்திருக்கணும். ஜென்ரலாக 50% இருக்கும், பட் ஆனால் 60% தான் கொஞ்சம் ரெப்யூட்டடான காலேஜில் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை முடிச்சுட்டு நீங்கள் ஜேஇ எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதலாம். அது ஐஐடி, என்ஐடிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். இப்போ அட்மிஷன் ப்ராசஸ் எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக நமக்கு அட்மிஷன் ப்ராசஸ் எலிஜிபிலிட்டியே பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்த மாதிரி 60% சப்ஜெக்ட் இருக்கணும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸு. அதுக்கப்புறமா நம்ம என்ஜினியரிங் காலேஜ், மோஸ்ட் ரெப்யூட்டட் இன்ஜினியரிங் காலேஜில் சீட் வாங்கணும் அப்படின்னா ஜேஇ மெயின், பிட்சாட் அந்த மாதிரியான என்ட்ரி லெவல் எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்தந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் இன்ஃபர்மேஷன் எப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறாங்க, எப்போ எக்ஸாம் இருக்குன்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பிடெக் அட்மிஷனில் டாப் எக்ஸாம்ஸ் என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஜேஇ மெயின் எக்ஸாம்ஸு, ஜாயின்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். நான் இங்கே கொடுத்துருக்கிறது அப்ராக்சிமேட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுற மந்த்து, அப்புறம் எக்ஸாம் மந்த்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வேரி ஆகலாம். நீங்கள் அதனுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிங்க எப்போ கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. இது ஒரு அப்ராக்சிமேட்டான டேட்டா மட்டும்தான். ஸோ ஜேஇ மெயின் பார்த்தீங்கன்னா February, March அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அதுக்கு ஏப்ரலில் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஜேஇ அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா April, May அப்ளிகேஷன் ஃபார்மு, ஜூனில் எக்ஸாம்ஸ் இருக்கும். பிட்சாட், பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் அட்மிஷன் டெஸ்ட், இதனுடைய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா January, April. ஸோ மேல எக்ஸாம்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது விஐடி ட்ரிபிள்இ, வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ November, ஏப்ரலில் எக்ஸாம்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ எஸ்ஆர்எம் ஜேஇ, எஸ்ஆர்எம் ஜாயிண்ட் என்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் November, April, June. ஸோ ஏப்ரலில் எக்ஸாம் இருக்கும், ஜூனில் ஒரு எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு அப்ராக்சிமேட் ஒரு ஐடியாக்காக கொடுக்குறேன். நீங்கள் அதனுடைய அஃபிஷியல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் அந்த டீட்டெயிலை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிடெக் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு என்ன எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ற ஒரு சின்ன டிப்ஸு. ஸோ நீங்கள் படிக்கிற போதே உங்கள் சிலபஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்க. ஸோ ஜேஇ எக்ஸாம்ஸ்க்கு மெயினாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இதில் நீங்கள் படிக்கும் போதே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்க. ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஸ்டடி பிளானை எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் டெவலப் பண்ணி வச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மார்க் டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணி பாருங்கள். இப்போ நிறைய ஆன்லைனில் மார்க் டெஸ்ட் இருக்குது, அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் தான் இருக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு ப்ராப்ளத்தை எவ்வளோ குயிக்காக நீங்கள் கொடுத்த டைமில் சால்வ் பண்ணுறீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதையும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் படிக்கும் போதே மெமரி பண்ணாமல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. ஓகே, இப்போ நீங்கள் பிடெக் ஜாயின் பண்ணுறீங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, வெறும் நீங்கள் அந்த டிகிரி மட்டுமே உங்களுக்கு பத்தாது. ஒரு நல்ல ஜாப் கிடைக்கணும்னா அது கூடவே நீங்கள் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கணும். ஸோ நிறைய பேர் பண்ணுற பெரிய தப்பு என்னன்னா, ஃபைனல் இயரில் போயிட்டு தான் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா கோர்ஸ் படிக்கிறது, அதுக்கப்புறமா வந்து சர்டிஃபிகேஷன் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த 1 இயரில் நீங்கள் வந்து ரொம்ப அர்ஜெண்ட்டாக நீங்கள் பண்ணும்போது நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க முடியாது. ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும் போதே நீங்கள் அப்போவே அந்த ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஒரு ஸ்டடி பிளான் பண்ணிங்க. ஃபஸ்ட் இயரில் இந்த டெக்னாலஜி நான் படிக்க போகிறேன், செகண்ட் இயரில் அடுத்த டெக்னாலஜி, தேர்ட் இயரில் இன்னொரு டெக்னாலஜி. ஸோ இந்த மாதிரி எவ்ரி இயர் வந்து நீங்கள் பிளான் பண்ணி வச்சு நீங்கள் படிக்கும் போது, ஸோ ஃபைனல் இயரில் வரும்போது நீங்கள் வந்து நிறைய டெக்னாலஜி தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஸோ நிறைய கம்பெனிக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் நீங்கள் அட்டென்ட் பண்ணி கிளியர் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? வைட் வெரைட்டி ஆஃப் நாலேஜ் நீங்கள் கெயின் பண்ணி வச்சுருக்கும் போது ஈஸியாக உங்களுக்கு ஜாப் வந்து கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஒரு சிம்பிளான ஒரு ரோட் மேப் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் இயர் வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெக்னாலஜி, ஒரு லைக் HTML, ஜாவாஸ்கிரிப்ட் அந்த மாதிரி டெக்னாலஜி கற்று வச்சுங்க. ஸோ அதை கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை ரிலேட்டடாக ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணி ஒரு கம்பெனியில் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுங்க. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஃபைனல் இயர் பண்ணும்போது. ஜாப் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதெல்லாம் இன்டர்ன்ஷிப் வந்து இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செகண்ட் இயரில் வந்து அடிஷ்னலாக பேக்எண்ட் டெக்னாலஜி லைக் பைத்தான், ஜாவா அந்த மாதிரி கோர்சஸ் தெரிஞ்சு அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் நாலேஜ் அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் நாலேஜை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. அந்த ப்ளஸ் ஸோ செகண்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்டு, பேக் எண்டு ப்ளஸ் ஒரு டேட்டாபேஸ் டெக்னாலஜி கற்று வச்சுங்க. இது ரிலேட்டடாக ஒரு இன்டர்ன்ஷிப் நீங்கள் பண்ணி சர்டிஃபிகேட் பண்ணி வச்சுங்க. ஸோ தேர்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்டு, பேக் எண்ட், டேட்டாபேஸ் ப்ளஸ் ஒரு சாஃப்ட்வேர் டூல், ப்ரொடக்டிவிட்டி டூல் லைக் GitHub, Docker. ஸோ இந்த மாதிரியான டூல்ஸை வந்து கற்று வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இது ரிலேட்டடான தேர்ட் இயர்லேயே ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுங்க. ஸோ ஃபைனல் இயரில் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஐடியா கிடச்சிருக்கும், கரண்ட்டாக என்ன ட்ரெண்டில் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ரிலேட்டடான கோர்சஸ்லாம் ஃபைனல் இயரில் பண்ணுங்கள். லைக் AWS, கிளவுட் கம்ப்யூட்டிங், கூகுள் கிளவுடு அந்த மாதிரியான இப்போ கரண்ட்டாக ட்ரெண்டில் இருக்க டெக்னாலஜிலாம் கற்று வச்சுங்க. ஸோ நீங்கள் எவ்ரி இயர் ஒரு இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வேல்யூவாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரியான ஜாப் ரோலுக்கு வந்து நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீங்கள் இப்போ இதெல்லாம் கற்று வச்சுருக்கீங்க, ஸோ எந்த மாதிரியான ரோல்ஸ்லாம் நீங்கள் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர், ஆக்சுவலாக சாஃப்ட்வேர் டெவலப்பர், சிஸ்டம் இன்ஜினியர், IT அனலிஸ்ட், ஸோ டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், அப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா செக்யூரிட்டி ஆஃபீஸர், டேட்டா செக்யூரிட்டி அந்த மாதிரி டொமைன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வெப் டெவலப்பர் அண்ட் டிசைனர். ஸோ டேட்டா பேஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சிஸ்டம் அனலிஸ்ட். ஓகேங்களா? ஸோ மொபைல் ஆப் டெவலப்பர். ஸோ சப்போஸ் நீங்கள் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஃபைனல் இயர்லேயே மொபைல் ஆப் வந்து கற்று வச்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து டெஸ்டிங் அண்ட் ஆட்டோமேஷன்ஸ். ஸோ இத்தனை கேட்டகரி ஆஃப் ஜாப் ரோல்ஸ் இருக்குது. ஸோ நான் இங்கே உங்கள் ஸ்கில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் எந்த ஜாப் ரோல்ஸ்க்குன்னு. ஜென்ரலாக ஃப்ரெஷ்ஷராக வரும்போது உங்களுக்கு எல்லா கேட்டகரியுமே உங்களுக்கு வந்து சூட்டபிளாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? எந்த ரோல் கொடுத்தாலும்
நீங்கள் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற அந்த நாலேஜை கெயின் பண்ணி வச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஏரியாவில் ரெக்ரூட்மெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்டுக்கு. அது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் கம்பெனி, சாஃப்ட்வேர் சர்வீஸ் கம்பெனிஸ் தே ஆர் லுக்கிங் ஃபார் ஐடி பீப்புள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமிங் இண்டஸ்ட்ரி, நெக்ஸ்ட்டு சோஷியல் மீடியா கம்பெனிஸ். ஓகேங்களா, இப்போ நிறைய சோஷியல் மீடியா ஆப் இருக்குது, சோஷியல் மீடியா கம்பெனிஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சைபர் செக்யூரிட்டி கம்பெனிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடி சப்போர்ட் கம்பெனிஸ், அப்போ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. ஸோ இப்போ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ வர எல்லா ஆட்டோமொபைலும் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் மூலமாக தான் ஆக்சஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிலையும் ஐடிக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ப்ளஸ் பேங்க்கு ஐடி. ஸோ இத்தனை ஏரியா ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு கோர்ஸ் பற்றியான டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.